ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, வேலைக்காரரின் கண்களை திறந்தார். 2 ராஜாக்கள் 6:17 சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கர்த்தர் பர்திமேயுவின் மாம்ச கண்களை திறந்தார். அப்பொழுது அவனால் உலகத்திலுள்ள எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு காண முடிந்தது. அதே நேரம் மனிதனின் ஆத்தும கண்களை கர்த்தர் திறக்கும்போது ஆத்தும நேசரான இயேசுவை காண முடியும். மனக்கண்களை திறக்கும்போது வேதத்துள்ள ரகசியங்களையும் மறைபொருட்களையும் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது ஆவிகளின் உலகத்தை காண முடியும். தேவ தூதர்களை காண முடியும். ஏன் பரலோகத்தையும் நித்தியத்தையும் கூட காண முடியும். சீரிய ராஜாவின் படையை பார்த்ததும் எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்கினான். ஆம், உலக மனுஷனுடைய மாம்ச கண்கள் விரோதிகளையும் சத்துருக்களையும் கண்டு பயம் கொள்ளுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய கண்களோ தங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிற தேவ தூதர்களையும் அக்கினி ரதங்களையும் கண்டு தைரியம் அடைகிறது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள். இதற்கு மூல மொழிபெயர்ப்பிலே நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? 1 யோவான் 4:4. கர்த்தர் ஒரு நாள் யோசுவாவின் கண்களை திறந்தபோது அங்கே தனக்கு ஆதரவாக சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை கண்டார். அப்படியே எரிகோவின் யுத்தத்திலே ஜெயம் பெற்றார். ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவ தூதர்கள் ஆயிரமாய் வருவதை காணுங்கள். உலகத்தாரிடம் பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், தீய மனுஷர்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பட்சத்திலோ அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கின்றன. நாம் ஏன் தீய மனுஷரை கண்டு பயப்பட வேண்டும்? நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? நீதிமொழிகள் 28:1. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41:14. எலிசாவின் ஜபத்தினால் 2 பேருடைய கண்கள் திறந்தன. ஒன்று தேவனை அறிந்த வேலைக்காரனுடைய கண்கள், இரண்டாவது தேவனை அறியாத சீரிய வீரர்களின் கண்கள். 2 ராஜாக்கள் 6:20. ஆம், தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியும்படியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனை அறிந்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அறியும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் காணட்டும். இன்றைய நினைவிற்கு 121 சங்கீதம் 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 110, 111,
மற்றும் 112 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 5 அதிகாரம். அன்புக்குரிய அந்தனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.